பல்லடம் அருகே இடப்பிரச்சினை காரணமாக இருதரப்பினர் மோதிக்கொண்ட அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி இருக்கிறது. இதனையடுத்து இருதரப்பினர் மீதும் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. 3 பேரை கைது செய்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் சரவணன் இணைந்திருக்கிறார். சரவணன், வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. அதாவது சொத்துக்காக சொந்தக்காரங்க ஏற்படுத்திய சண்டை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு வர வீடியோ காட்சிகள். அதாவது இது தொடர்பா அவினாசிபாளையம் போலீசார் 5 பேர் மேல வழக்கு பதிவு செய்திருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் அடுத்த தொட்டிவாளையம் பகுதியில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. அதாவது இருதரப்பினர் யாருன்னா ஏற்கனவே பங்காளிகள், அண்ணன் மக்கள் தம்பி மக்கள் அப்படிங்கிற மாதிரியான இருதரப்பினர். தொட்டிவாளையம் பகுதியில அருகருகே வசிக்கிறாங்க விவசாயிகளா இவர்கள். இதுல மோகன் தரப்பினர் பழனிசாமி, சுகன்யா, ருக்மணி ஆகியோர். பழனிசாமி மோகனுடைய அப்பா. அவர் வெளியிருந்த நேரத்துல ஏற்கனவே இட அளவீடு பிரச்சனை இருந்து வரும் நிலையிலுமே இது தொடர்பா திருப்பூர் நீதிமன்றத்துல வழக்கு இருக்கிற நிலையிலுமே 20 சென்ட் வழித்தட பிரச்சனை தொடர்பாகத்தான் இந்த சண்டை ஏற்பட்டுள்ளது. இதுல ராதாமணி, சின்னசாமி, பெரியசாமி ஆகியோர் தரப்பினர் மோகன் என்பவருடைய இல்லத்திற்கு சென்று சண்டை இருக்கிறாங்க. சீமாரெல்லாம் தூக்கி வீசி சீமாரிலேயே அடிக்கிறாங்க. அதே சமயம் அதை அறிந்து அந்த பக்கத்தோட்டத்தில் இருக்கக்கூடிய ராதாமணி, சின்னசாமி, பெரியசாமி, சந்தோஷ், பூங்கொடி, பிரேமா, நந்தினி ஆகியோர் எல்லாமே ஓடி கட்டை மற்றும் கையாலையுமே கடுமையா தாக்குறாங்க. இதனால பாதிக்கப்படக்கூடிய ருக்மணி அப்படிங்கிற மோகனுடைய தாய் தற்போது பல்லடம் தனியார் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாரு. இந்நிலையில சுகன்யா, மோகன் இருவருமே மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில அவினாசிபாளையம் போலீசார் மோகன் தரப்பினர் மோகன் மற்றும் சுகன்யா ஆகிய இருவர் மேலும் வழக்கு பதிவு செய்தோம். ராதாமணி, சின்னசாமி, பெரியசாமி ஆகிய எதிர்த்தரப்பினர் மீதுமே இருதரப்பினர் மேல 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வர்றாங்க. இதுல பெரியசாமி உள்ளிட்டோரை தற்போது கைது செய்து உள்ளார்கள் கௌதமி. இது தொடர்பா இந்த வீடியோ காட்சிகள் வைரலாகி வருகிறது.